அஃபிஷியலான ஏரியா தான் இது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோடு தெரியும்னு நினைக்கிறேன். ரோட் சைட்லேயே இருக்குது இந்த இடம். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஹெவி ரிஸ்க்கு. ஸோ இந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இடம். ஓகேவா, இதுதான் இந்த இடம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனில் தான் இருக்குது, பட் வந்து சும்மா டாப்பால் மட்டும் போட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த இடத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஓகேவா, நம்ம எதாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஹெவி ரிஸ்க்கு. மச்சான் அப்படியே மேலே போகலாமா? ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், பகல் அதுவும் நைட்டு பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? ஓகே, கிளாஸ் எல்லாம் உடைச்சிருக்கானுங்க. மேலே வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ மேலே போய் பார்ப்போம். ஏரி இருக்குது. ஆமாம், அங்கே ஏரியாலாம் இருக்குது. சுடுகாடு இருக்கு. இப்போ தான் வந்து இடம் டெவலப் ஆகினுக்குதுன்னு நினைக்கிறான்டா. இல்லை, இதெல்லாம் வந்து இடிச்சிட்டு கட்டுவாங்க போல். பட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்றாங்க. ஏய், ஸ்கூல் மாதிரி இதுடா இது. ஸ்கூல் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. சவுண்டெல்லாம் ஒரு கேட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. உருவத்தை வேறு பார்த்தாங்க எல்லாமே. கிளாஸ் எல்லாம் உடைச்சிருக்கானுங்கடாடி. ஸோ கைஸ், இது வந்து ஸ்கூலா இல்லை ஆஃபீஸான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஐம் நாட் ஷுர். பட் என்னடா சவுண்டு? ஸோ இது வந்து ஸ்கூலா இல்லை ஆஃபீஸான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் தான் நாங்கள் வந்துருக்கோம். இப்போது பிளைண்டாக வந்து நம்ம இந்த பிளாக் பண்ண போகிறோம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆமாம், கிளாஸ் எல்லாம் நிறைய உடச்சி போட்டுருக்கானுங்கடா. இல்லை, கல்லெல்லாம் வச்சுருக்கானுங்க. எங்கே பார்த்தாலும் கிளாஸ் பீஸாகவே இருக்கா. ரெஸ்ட் ரூமு போனால் எல்லாம் டோர் எல்லாமே இரும்புலேயே இருக்குது. பாருங்க ரோடு. ஓகேவா, வண்டி போதா தெரியுதா? அதுதான் ரொம்ப ரிஸ்க் இந்த இடத்துல. கைஸ், இந்த பிளாக் வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும். ஓகேவா? ஸோ வந்து சின்ன இடம் அப்படின்றதுனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது மேம். எனக்கு என்னன்னா ஸ்கூல் நான் தான்டா கிளாஸ் மறிச்சிட்டேன். ஒரு ஸ்கூலுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் ரூம்ஸ்க்கு போர்டு இருக்கும். ஆனால் ஸ்கூல் எதுவுமே இல்லை. இது ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான். அங்கங்கே டோர் இருக்குது, கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த சைடு கூட நாங்கள் நினச்சோம் பெருசாக இருக்குன்னு பார்த்தாக்கா. ஆனால் இந்த சைடு பார்த்தாக்கா ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே ஆஃபீஸ் தான் இருக்குது. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி இது ஆஃபீஸுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ரூமாக போயின்னே இருக்குது. ஏய், ஆஃபீஸில் ஏற்றுறா இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமெல்லாம் இருக்கும். ஆஃபீஸில் இங்கே பேர் அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம், இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம். அப்பா நான் உள்ளே போனால் நாற்றம் அடிக்குது. போய் தான் பார்ப்போம். இங்கே கூட பாருங்கள் சரக்கு டப்பா.
எங்கே போனாலுமே வந்து கருமம், அந்த சரக்கு டப்பா, இந்த சிகரெட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு அபேண்டன் பிளேஸை கூட கரும்பு பூச்சி வந்து விட்டு வைக்க மாட்டேன்றாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து கைவரிசை காட்டிடுறாங்க. ஸோ மேலே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இங்கே இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு போகுது. அதுவும் போய் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். மச்சான் என்ன இருக்குது மேலே? மொட்டை மாடியா? ஓகே, சின்ன இடம் தான் இது. ஆனால் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. கிளாஸ் பீஸுங்க வெறும் காலில் வந்தால் முடிஞ்சு கதை. If anyone gives even a cup of cold water to one of those little ones because he is my discipline, she will certainly not lose his reward. என்ன இங்கே வந்து வாத்தியார் வேலை பார்த்துனுக்குற? வாத்தியார் வேலை போட்டுருக்காங்க மேலே. எனக்கு இது சொல்லக்கா, இந்த வேர்டிங்ஸ்லாம் பார்க்க போனாக்கா ஆஃபீஸ் பண்ணி போகிறது ப்ளஸ் ஏதோ இந்த ஸ்கூல் மாதிரி சாப்பல் பண்ணுவாங்க. புரியுது. இந்த பைபிள் கிளாஸ் எல்லாம் எடுக்குவாங்க அந்த மாதிரி தோணுது எனக்கு. வேர்டிங்ஸ் பார்த்துருவாங்க. அதுதான் கைஸ். இப்போ வந்து வெளியே கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஸ்கெட் பால் விளையாடுவாங்கல்ல, அந்த ரிங்கெல்லாம் கூட வெளியே அப்படியே இருக்குது. ஆனால் ரொம்ப பழசாக இருக்குது. இது எந்த டைமில் கட்டின இடம்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் உள்ள பெயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக தான் தெரியுது எனக்கு. அங்கே பேர் உக்காந்து கார்பெண்டர் வேலை பண்ணுறோம். நம்மளும் என்ன பேர் ஜெகன் ப்ரோ மாதிரி நம்ம பிச்சை எடுத்து வச்சுக்கலாம். ஆமாம், யாராச்சும் ஏதாச்சும் வந்து அட்டாக் பண்ணால் கூட அப்படியே தலைமையில போட்டு க்ளோஸ் பண்ணிடுது. ஜெகன் ப்ரோ ஆமாவா கைஸ்? ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். என் மச்சான் வந்து பீயிங் ஜெகன் ப்ரோவோட ஃபேனு. ஓகேவா? அதே கூட நம்மளோட சிம்பிளி சரத் ஃபேன். சிம்பிளி சரத் ப்ரோவோட தீவிரமான ஃபேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த இடம் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். மேலே வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். உள்ளே வந்து நம்ம இப்போதைக்கு போகலை. ஏன்னா வந்து ரோட் சைடில் வந்து நிறைய பேர் வண்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு சும்மா மேலே வரைக்கும் ஓப்பனில் இருந்தது வந்து நம்ம பார்ப்போம்னு சொல்லி வந்தோம், பார்த்துட்டோம். ஸோ நைட்டு வந்து நான் சோலோவாயிரம் போகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ பகலில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவும் தெரியல. சும்மா ஜாலியாக தான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து இது ஒரு வ்ளாகு. ஸோ பண்ணியாச்சு. வெராண்டாவா இது? ஓகே, பார்த்தீங்களா நான் சொன்ன அந்த பேஸ்கெட் பால் ரிங்கெல்லாம் கூட அப்படியே இருக்குது. ரொம்ப பழசாக இருக்குது. அங்கே வந்து ரோடெல்லாம் போகுது. ஓகே, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த vlog வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டே டைம் vlog பண்ணி இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். ஸோ ஓகே, உங்களை வந்து அடுத்து சூப்பரான வீடியோவில், பயங்கரமான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தான் டாடா பை பை ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பாய் 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 பாய்.